குரு சிஷ்யர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி குரு சிஷ்யர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். நீ என்னவாக விரும்புகிறாயோ அதாகவே ஆகுவாய், நீ அதாவே மாறுவ, நீ என்ன நினைக்கிறாயோ அது நடக்கும், நீ பிரபஞ்சத்திடம் கீழ், பிரபஞ்சம் உனக்கு செஞ்சு தரும் அப்படின்னு ஒரு நீண்ட பிரசங்கம் செய்யறாரு. இதை கேட்ட ஒரு சிஷ்யனுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. உற்சாகமா வீட்டுக்கு போறான், பிரபஞ்சத்திடம் பேச தொடங்குறான். அவன் கனவுகளை சொல்றான். அவனுக்கு ஒரு கனவு ஆசை அப்படின்றது ஒரு அழகான பைக் வாங்கணும். அந்த பைக்கை பத்தி கனவு காண ஆரம்பிக்கிறான். அது என்ன கலர் பைக்கு, அந்த பைக்ல தான் போற மாதிரி, ஓட்டிட்டு போற மாதிரி, இப்படி தினந்தோறும் அந்த கனவு அவனுக்கு வந்துட்டே இருக்கு. அதை நினைச்சிட்டே இருக்கிறான், பிரபஞ்சத்திட்ட கேட்டுட்டே இருக்கிறான், எப்படி இந்த பைக் வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா ஒண்ணுமே நடக்கல. இவனுக்கு விரக்தி ஆயிடுச்சு. என்னடா அது, பிரபஞ்சம் நம்ம கேட்ட எதுவுமே கொடுக்கலையே, ஒருவேளை நம்மளை பிரபஞ்சத்துக்கு பிடிக்கலையோ, அல்லது நம்ம சொன்னது பிரபஞ்சத்துக்கு புரியலையோ அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு தெளிவு தேவைப்படுது. திரும்பவும் குரு கிட்ட போறான். குருட்ட சொல்றான், குரு அவர்களே, நீங்க சொன்ன மாதிரியே நான் நினைச்சேன், என்னோட கனவுகளை சொன்னேன், என் ஆசையை சொன்னேன், ஆனா பிரபஞ்சம் எதுவுமே செஞ்சு தரல, எனக்கு புரியல குருவே அப்படின்னு சொல்றான். குரு அவன்கிட்ட என்ன செஞ்ச அப்படிலாம் கேட்டோடனே குருவுக்கு புரிஞ்சு போச்சு. குரு என்ன பண்றாரு, சிஷ்யனை கூட்டிட்டு தோட்டத்துக்கு போறாரு. 2 விதைகளை எடுத்து, ஒரு விதைய பாறையின் மீது வைக்கிறார், இன்னொரு விதைய மண்ணை தோண்டி புதைக்கிறார். அந்த பாறையின் மீது வைத்த விதைகிட்ட சொல்றார், நீ நல்ல செடியாகி நிறைய மலர்கள் பூத்து குலுங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த மண்ணை நோண்டி வச்சார் இல்லையா, அந்த மண்ணை தோண்டி வச்ச அந்த விதையிடமும் சொல்கிறார், நீ நல்ல மலர்கள் பூத்து குலுங்குற மாதிரி நீ வளரணும் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் அதே மாதிரி வர்றார், பாறையின் மீது வச்ச விதைகிட்ட பேசுறார். அதே மாதிரி இந்த விதை இருக்குல்ல, அதுல நீர் பாய்ச்சிட்டு அதை சொல்றார், உரத்தை போட்டுட்டு நீ நல்ல செடியா நிறைய பூத்து குலுங்கணும் அப்படின்னு தன் கனவுகள், ஆசைகளை அந்த விதைகிட்ட சொல்றார். இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. சில மாதங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த பாறையின் மீது வைத்த அந்த விதை இருக்குல்ல, அது அப்படியே கருகி போயிருக்கு. ஆனா மண்ணை தோண்டி விதையை புதைச்சு நீர் பாய்ச்சி உரமிட்டு அந்த வேலியெல்லாம் கட்டி வச்சு அந்த அந்த விதைகிட்ட சொல்லிட்டே இருந்தார்ல, அந்த விதை ஒரு அழகான செடியாகி பூத்து குலுங்குது. குரு எப்படியெல்லாம் நினைச்சாரோ அப்படியெல்லாம் பூக்கள் அப்படியே பூத்து குலுங்குவதை பார்க்க முடிஞ்சது. சிஷ்யன்ட்ட காமிச்சார், உனக்கு புரியுதா அப்படின்னார். சிஷ்யன் அப்படியே குழப்பத்தோடு பார்க்கிறான். நம்ம 2 விதைகள்கிட்டையும் பேசணும், 2 விதைகள்கிட்டையும் சொன்னோம், 2 விதைகளின் மூலமாக நம்ம கனவுகள், ஆசைகளை பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னோம், பிரபஞ்சத்துக்கு எது புரிஞ்சது தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். சிஷ்யன் குழப்பத்தோடு நிற்கிறான். குரு ரொம்ப ஆழமா சொல்றார், பிரபஞ்சம் வெறும் வார்த்தைகளை மட்டும் காது கொடுத்து கேட்பதில்லை, பிரபஞ்சம் வெறும் கனவுகளை மட்டும் காது கொடுத்து கேட்பதில்லை, பிரபஞ்சத்திடம் பேச வேண்டிய மொழி என்ன தெரியுமா அப்படின்னு சொல்றார். என்ன என்ன குருவே என்று சொல்கிற போது அந்த குரு சொல்றார், ஒன்றை தெரிந்து கொள், பிரபஞ்சம் எண்ணம், செயல், உணர்வுகள், இந்த 3ஐயும் தான் கேட்கும். இந்த 3இன் மூலமாகத்தான் நீ பிரபஞ்சத்திட்ட பேச முடியும். இந்த 3 விஷயமும் ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கிற போது, இந்த 3 விஷயங்கள், எண்ணங்கள், செயல்கள், உணர்வுகள், இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வருகிற போது, அது கனவுகள், உன் லட்சியங்கள் என்கிற திசையை நோக்கி ஒரே நேர்கோட்டில் இருந்து பார்க்கிற போது, பிரபஞ்சம் ஒரு பெரிய மாயாஜாலத்தை நிகழ்த்தும் அப்படின்னு சொல்றாரு. சிஷ்யனுக்கு புரிஞ்சிருச்சு. திரும்பவும் நம்பிக்கையோடு அவன் பிரபஞ்சத்திடம் பேசுவதற்காக நடை போட்டான் அப்படின்னு இந்த கதை முடியுது. ரொம்ப அழகான கதை. இதிலிருந்து நமக்கு என்ன செய்தி இருக்கு, அதானே முக்கியம். நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்தே உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர். சில நேரங்களில் வாய்ப்பு வரும், சில நேரங்களில் எனக்கு வாய்ப்பெல்லாம் வராது. நான் பிரபஞ்சத்தின் ரகசியம், பிரபஞ்சத்திடம் பேசுவதற்கான மொழியை தெரிந்த பிறகு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, நான் நிறைய குறிப்புகள் ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டே எடுப்பேன். அந்த குறிப்புகள் தயாரிக்கிற போதே நான் கனவு காண ஆரம்பிப்பேன். இந்த குறிப்பை இந்த கல்லூரியில் பேச போறோம், இந்த குறிப்பு இந்த தலைப்புல நம்ம வெளிநாட்டில் பேச போறோம், இதை இலக்கிய மன்றங்கள்ல பேச போறோம், இதை பேசுறப்ப மாணவர்கள் ரொம்ப உற்சாகம் அடைவாங்க, இந்த பேச்சு பெரிய தாக்கத்தை பசங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. இப்படி நான் கனவுகள், எண்ணங்கள், அதுக்காக குறிப்புகள் எடுக்க ஆரம்பித்தேன். அதிகாலை நடைப்பயிற்சியின் போது, இரவு நேரங்கள், நள்ளிரவுல அப்படி நடக்கிற போது என் கனவுகளோடும் எண்ணங்களோடும் என்னோட செயல்களை வடிவமைச்சுட்டே இருந்தேன். உண்மை இல்லைங்க, நான் என்னெல்லாம் நினைச்சேனோ அது அனைத்தும் நடந்தது.
பிரபஞ்சம் நிறைவேற்றி தந்தது. இதுதான் பிரபஞ்ச ரகசியம், பிரபஞ்சத்திடம் பேசுவதற்கான மொழிகள். இதை நீங்களும் கடைபிடிச்சு பாருங்க. இன்னும் பிரபஞ்சத்திடம் எப்படி பேசணும், அதிகாலை ரகசியங்கள், இது பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி.